போற்றியோ நமச்சிவாய. சாந்தலிங்கர் தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். இன்று மார்கழி திங்கள் 11ஆம் நாள். திருவெம்பாவையின் 11வது பாடலுக்கு 11ஆம் வகுப்பு பயிலும் கௌதம் என்ற மாணவரும், திருப்பாவையின் 11வது பாடலுக்கு 8ஆம் வகுப்பு பயிலும் மாசியா என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் தற்செல்வ பிரிவு பொறுப்பாசிரியர், முதுகலை கணினி அறிவியலின் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் சோ கருணாநிதி ஐயா அவர்கள் தொகுப்புரை வழங்க உள்ளார்கள். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய குருமகா சன்னிதானங்களின் பொறுப்பாகத்தை வழங்கி என் உரையை தொடங்குகிறேன். திருவெம்பாவை 11. மெய்யா தடம் போய்க்கை பூக்கு மூக்கேறெங்க கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியாடிவோம் வாழ்ந்தோம் கான் அரளல் போல் செய்யா வெந்நீராடி செல்வ சிறுமருங்கள் மெய்யார் தடங்கன் மடத்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உயிர்வார்கள் ஊயும் வகையெல்லாம் ஊய்ந்தெளிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோளோர் எம்பாவாய். பொருள்: நெருப்பு போன்ற சிவந்த திருமேனியில் வெந்நீர் அணிந்த ஐயனை மலர்கள் நிறைந்த பொய்க்கையில் புகுந்து மூக்கேர் என்னும் ஓசையிலும் வகையில் கைகளால் நீரை குடித்து குடித்து உன் திருவடிகளின் பெருமையை பாடி நிற்கும் நாங்கள் எல்லோரும் வழி வழியாக உனது அடிமைகளாக இருக்கும் காரணத்தால் பெருவாழ்வு அடைகிறோம். சிறிய இடையும் பெரிய கண்களையும் உடைய உமாதேவியின் தலைவனே, நீ ஆட்கொண்டவரும் காரணத்தால் அன்பவர்கள் ஊய்வடைவது போல் நாங்கள் ஊயும் வகை அறிந்து இடோரி விட்டோம். இனியும் நாங்கள் இலைப்புறாதபடி நீயே எங்களை காத்தருள வேண்டும். திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று மார்கழி 11வது நாள். திருப்பாவை 11வது பாடல். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளெடிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவர்த்தம் பொற்கொடியே உட்கொள் வல்குள் குணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்ற குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். பொருள்: கன்றுகளோடு கூடிய கறவை பசுக்களின் கூட்டங்களை கறந்து பகைவர்களின் வலிமை அடியும் வண்ணம் அவர்களுடைய இடத்திற்கே சென்று போர் புரிகிற ஆற்றல் பெற்ற குற்றமற்ற கோபாலர்களின் குடியில் தோன்றிய பொற்கொடியே, புற்றிலுள்ள பாம்பை போல் அசைவும் நெளிவும் கொண்டு மயில் போன்ற அழகுடன் விளங்குபவளே, செல்வமும் பெண்மையும் நிறைந்தவளே, எழுந்து வருவாயாக. நம் உறவு தோழிமார்கள் எல்லோரும் வந்து உன் வாசலில் நின்று முகில்வண்ணனாகிய திருமாலின் நாமங்களை பாடுகிறார்கள். இத்தனையும் கேட்ட பின் நீ துளிரலாமல் இருப்பது சரியா? எழுந்து எங்களோடு நீராட வருவாயாக. நன்றி. போற்றியோம் நமச்சிவாய. குருமகா சன்னிதானங்களின் அருளாகினாலும் மார்கழி திங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் அதனுடைய விளக்கமும் தந்துமாறு குருமகா சன்னிதானம் அவர்கள் அருள்பாலித்துள்ளார். அவ்வகையில் இன்று திருவெம்பாவை 11வது பாடலுக்கு விளக்கம் கூட கணிப்பொறி அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் கருணாநிதி வழங்க உள்ளேன். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளறிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளாளோர் எம்பாவாய். இது பாடல். இதோட பொருள்: கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனும் தங்களை பகைத்தவர்களை வெல்லக்கூடிய திறன் பெற்றவனுமாகிய கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, தங்கள் வீட்டின்
அருகில் இருக்கும் அனைவரும் கண்ணனை, மேகவண்ணனாகிய கண்ணனை பாட வந்துள்ளோம். அனைவரும் வந்துள்ளோம். இதை அறியாமல் சிறிதும் அசைவில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அசைவில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது நியாயம்தானா என்று கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அதாவது பாடலின் உட்கருத்து தனிமரம் தொகுப்பாகாது. கூட்டு வழிபாடு மிகவும் வலிமை பெற்றது. கூட்டு வழிபாடு செய்தால் இறைவனின் அருள் நமக்கு 100% முழு அளவு இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும். அவ்வண்ணமே நம் பேரூராதீனத்தின் திருமணத்தில் திருவிளக்கு வழிபாடு மற்றும் இங்கு நடைபெறக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் கூட்டு வழிபாடுகளாக அமைந்துள்ளது. தனி ஒருவர் வழிபடுவதை காட்டிலும் அனைவரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்தால் இறைவனின் அருள் நமக்கு முழு அளவு கிடைக்கும் என்பதன் உட்கருத்தாகும். அடுத்ததாக திருவெம்பாவையின் 11வது பாடல். மொய்யார் தடம் பொய்கை புக்கு புகே என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல்பாடி ஐயா வடியடியோ வாழ்ந்தோ கான் ஆரல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குள் வையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டரலும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எமையோளார் என்பாவாய். பாடல். இதன் பொருள், சிவபெருமானே, உன் அடியார்களாகிய நாங்கள் வண்டுகள் மொய்க்கின்ற குளத்தில் முகீர் என ஒளி எழுப்புமாறு கைகளால் நீரை குடைந்து குடைந்து நீராடி உன்னை நாங்கள் வழி வழியாக பரம்பரையாக அழகிய கண்களை, அகன்ற கண்களை உடைய பார்வதி தேவியின் மணாளனாகிய உன்னை போற்றி வருகின்றோம். எல்லா பிறவிகளையும் இந்த ஒரு பலனை எங்களுக்கு தருவாயாக. பிறவிப்பிணி நீங்கி எல்லா பிறவியிலும் உன்னை போற்றுமாறு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்பதாக அமைந்துள்ளது. இதன் உட்கருத்து இறைவன் அனைத்து உயிரினங்களிடத்தும் அன்பு கொண்டுள்ளவன். அனைத்து உயிர்களுக்கும் அருள்பாலிக்கக்கூடிய பண்பு கொண்ட இறைவனை பாடக்கூடிய வல்லமை கண்ட மனிதர்களாகிய நாம் உண்ணுவதற்கு முன்பும் உறங்குவதற்கு முன்பும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கு முன்பும் நமச்சிவாயா என்ற நாமத்தை சொல்லி இறைவனை வழிபட வேண்டும். மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்கப்பெறாத பாடக்கூடிய வல்லமையை இறைவன் நமக்கு அருள்பாலித்துள்ளார். பாட இயலாதோரும் மனதில் இறைவனை நினைத்து வேண்டுமாறு நம்மளுக்கு ஒரு வல்லமையை இறைவன் படைத்துள்ளார். ஆதலால் இறைவனை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலும் நமசிவாயா என்று சிவபெருமானை நினைத்து நாம் செயல்பட எல்லாம் கைகூடி நல்லதாக அமையும் என்பது இக்கருத்து. போற்றியோம் நமசிவாயா. இந்த வாய்ப்பை வழங்கிய குருமகா 25ஆம் வட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவுருளை வணங்குகின்றோம். போற்றியோம் நமசிவாயா. போற்றியோம் நமசிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய கௌதம், மாசியா ஆகிய மாணாக்கர்களும், இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் தற்செல்வ பிரிவு பொறுப்பாசிரியர், முதுகலை கணினி அறிவியல் துறையின் தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் சோ கருணாநிதி அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நமசிவாய. சிவாய நமவோம்.